உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக பயிற்சி அடைகின்ற ஒரு 4 மாத காலங்கள். அதாவது வக்ர பயிற்சியுடைய ஆரம்ப தேதி அப்படின்னா ஆணி 5. இப்ப இந்த வக்ர பயிற்சி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்? வக்ர பயிற்சி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா துலா ராசிக்கு. துலா ராசியில வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வக்ர பயிற்சியினுடைய பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? உங்களுடைய பிரச்சனை தான் என்ன? ஐயா ஏன் கேட்குறீங்க? ஐயா ஏன் கேட்குறீங்க? பையனுக்கு பார்த்து பொண்ணு பார்க்குறோம் 25 வயசுலேருந்து பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். கடைசி 31 ஆகி போச்சு. என்னடா 31 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியல? எங்கேயோ ஒருத்தர் பிரபலமாக சொன்னாரா அப்படி இப்படின்னு அங்கே போய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு சரி அவர்கிட்ட போனால் முடியும்னு சொல்லி, நாங்கள் அவர்கிட்ட போனால் முடியுமா இவர்கிட்ட போனால் முடியுமான்னு 31 வயசு வரைக்கும் முடியலைங்க. சரி இறுதியாக ஒருத்தரை போய் இவரை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டார்? ஒரே ஓடா இவனுக்கு கல்யாணம் முடியாது, சாமியார் ஜாதகம்ட்டார். ஓச்சா என் வீட்டுக்காரி ஐயோ ஒப்பார வைக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் சாமியார் போய் ஜாதகம், இவனுக்கு கல்யாணமே முடியாது, இவன் சாமியாரா போறேன் அப்படின்றான். அவைய பார்த்து நைட்ல எனக்கு மட்டும் கல்யாணம் முடியல மொட்டை மாடியில போய் அப்ப கத்துறான். விரிய குடும்பம், அதாவது கூட படிச்ச பசங்களுக்கு பூரா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் கல்யாணம் முடியல போய் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போய்கிட்டு அவர் பாட்டுக்கு என்ன சொல்லிட்டாரு? இவன் கல்யாணம் முடியாது, சாமியார் ஜாதகமே, சாமியார போறேன். ஐயோ ஒத்த பிள்ளைய பத்து வச்சிருக்கேன் நான், என் பிள்ளை சாமியார போன இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி யதார்த்தமா நம்மளை தெரிஞ்சு அந்த அம்மா இங்க கணவன் பண்ணி 2 பேர் பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தை சொல்றாங்க. இதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனையை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஒன்னும் கவலைப்படாது. சொன்ன மாசம் கல்யாணம். எத்தனை வருடம் திருமண தோஷங்கள் இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சுடும். அங்க பார்த்து இங்க பார்த்து எல்லா இடத்துலையும் பார்த்து கல்யாணம் முடிவு வைக்கிறாங்க. நல்லா கவனிக்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லை. வேலைக்கு வேலை கிடைக்க அரசாங்க வேலைக்கு அலைகிறது, குடும்ப பிரச்சனைக்காக அலைகிறது, கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தை இல்லாம வேதனைப்படுறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க எத்தனையோ இடங்கள்ல ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டு வருஷக்கணக்கு அலையிற பார்த்தீங்களா? அதுதாங்க இங்க பெரிய வேதனை. அந்த வேதனையோடு தான் நான் உங்களுக்கு பேசிட்டு, உங்கள் வேதனையை என் மனதில் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதே கூட இப்ப இந்த சாமியார சொன்ன பயில் கல்யாணத்தை முடிச்சாச்சு. அவங்க அழுதவங்களை இன்னும் அழுகாதீங்க, கல்யாணம் லேட்டா முடியுது அவ்வளவுதான், அதுக்காக வந்தால் கண்ணை மூடிட்டு சாமியார் ஜாதகம் சொல்லிட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்தெந்த விஷயத்தை எப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சு அந்த காரியத்தை வெற்றி அடையலாம், அதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்துல மிகப்பெரிய சிறப்பு. எங்கெங்கயோ பார்த்த எங்க பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தீரவே அவரை பார்த்த தீர்ந்துச்சு சொல்லணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம். நல்ல கணி. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லையாட்டி நான் தவறா இருக்கணும். இந்த 2 தப்பு தான். அந்த 2 காரணம் தான். ஒன்று நோட்டு தப்பா இருக்கணும், நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு வரக்கூடாது. இங்க ஜாதகமே இல்லைனாலும் அப்படியே நடக்கும். ஜாதகமே இல்லாதவர்களுக்கும் எத்தனையோ பேருக்கு ஜாதகமே இல்லாம, ஏன் எனக்கு பிறகு தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, ஒன்னும் தெரியாது. என்ன நடக்கணும் அது சொன்னபடி நடக்கும். இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். எனக்கு ஜாதகம் இல்லையா? நடக்குமா நடக்காத? வெட்டு 1 துண்டு 2. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்கவில்லை. பிரம்ம வேத சாஸ்திரத்தில்
இறைவனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்று ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் துலா ராசியினுடைய வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். சரி, இப்ப வக்ரம் ஆரம்ப தேதி ஆணி 5, இதற்குரிய ஆங்கில தேதி 19/6/2024. வக்ரம் முடியும் தேதி, வக்ர நிவர்த்தி வக்ரம் முடியும் தேதி என்பது ஐப்பசி 18, இதுக்குரிய ஆங்கில தேதி 4/11/2024. ஆக மொத்தம் 4 மாதங்கள் வக்ர பயிற்சியினுடைய காலங்கள். சரிங்களா? ஆணி, நல்ல கவனிங்க, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. புரிஞ்சுட்டீங்களா? ஆணி முதற்கு ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியுடைய ஆரம்ப தேதியில் இந்த நிவர்த்தி அடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு மேலே இந்த வக்ர பயிற்சி இருக்கிறது. இப்போ இந்த வக்ர 2000 சனி பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டினுடைய வக்ர பயிற்சி மிகவும் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் மற்ற வக்ர பயிற்சி அந்த ராசியிலிருந்து பின்னாடி இருக்கக்கூடிய மகர ராசிக்கு போவது என்பது கடந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. ஒரு ராசியிலிருந்து வக்ரமாகி அடுத்த ராசிக்கு பின்னாடி இருக்கிற ராசிக்கு போவது என்பது வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அதாவது கும்பத்திலிருந்து அதுக்கு பின்னாடி இருக்க மகரத்துக்கு போவது வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடியது. கடந்த ஆண்டு பார்த்தோம். இந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பத்திலேயே வக்ரமாகக்கூடிய பலன்கள் தான் இந்த ஆண்டுக்குரிய பயிற்சி. 2024 ஏற்படுகின்ற இந்த 19/6/2024 ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி என்பது கும்பத்துக்குள்ளேயே ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி, அடுத்த ராசிக்கு போகாது. அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். என்னன்னா, இப்ப கும்பத்தில் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர, அதாவது 2-1 பின்னோக்கி போகிறார். 3லிருந்து சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து 2க்கும் 1க்கும் பின்னாடியே ரிவர்ஸ் பின்னோக்கி போவது, வக்ரமாவது பின்னோக்கி போகக்கூடியது. அதாவது சதயம் 3லிருந்து 2, சதயம் 2ஆம் பாதம், சதயம் 1ஆம் பாதம், சதயம் 2, சதயம் 1. ஆனால் முறைப்படி இப்படி போகணும், சதயம் 1, சதயம் 2, சதயம் 3க்கு இப்படி போகணும். ஆனால் வக்ரம் என்பது பின்னோக்கி போவதனால் சதயம் 3, சதயம் 2, சதயம் 1 இப்படி பின்னோக்கி போகக்கூடிய காலங்கள் தான் இந்த 4 மாத காலங்கள் வக்ர பயிற்சி. கும்பராசிக்குள்ளேயே ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த துளாராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, முதல்ல எப்பவுமே வக்ரம் என்பது மற்ற ஆட்சி இல்லாத, அதாவது சனி பகவான் ஆட்சி இடம் இல்லாத ஒரு இடத்துல வக்ரம் ஆச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆட்டி வச்சிடும், குடும்பத்தை ஆட்டி வச்சிடும். ஆனால் வம்சத்தை ஆட்டி வச்சிடும் வச்சுங்களேன். ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர பயிற்சி என்பது கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். கும்பராசி வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஆக தொழில்களை நிறைய உருவாகக்கூடிய, தொழில்கள் முன்னேற்றம் பெறும் நிறைய தொழில்களை உருவாக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்து எல்லாருக்கும் தொழில் வளங்களை முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல, அதாவது துளாராசியை பொறுத்தளவு சொந்த முதலீடு ஸ்தானம் சொல்லக்கூடியது. 5ஆம் இடம் என்பது தன் சொந்த முதலீடு ஸ்தானத்தில் தொழில் வெற்றிகளை, மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கக்கூடிய இடம் தான் அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. முதலீடு தொழிலில் நிறைய நல்லா சம்பாதிக்கலாம். தொழில் வருமான முன்னேற்றங்கள் மிகவும் அபரிதமாக இருக்கும். அதாவது வர்க்கோத்தமம், சதயம் 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வக்ர வர்க்கோத்தமம், வக்ரமும் அடைந்து வர்க்கோத்தமம் அடைந்திருக்கும் போது மிகப்பெரிய யோகம் அது 5ஆம் இடத்தில். அதே நேரம் 5ஆம் இடம் இருந்தது உயர்கல்வி, அதாவது மேல்நிலை கல்வி, பிஎஸ்டி படிக்கிறாங்க இல்லையா, ஒரு ஐஏஎஸ் படிக்கிறதோ ஒரு பிஎஸ்டி, உயர்நிலை கல்வி, அதாவது பட்டக்கல்விக்கு அடுத்தற்காக உயர்ந்த கல்வி, பிஎஸ்டி படிப்பு, ஐஏஎஸ் படிப்பு, ஒரு ஐபிஎஸ் படிப்பு, ஒரு டாக்டர் படிப்பு, இந்த மாதிரி கல்வியில் இது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சாதி வரைக்கும் அந்த கல்வியை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த காலங்கள் மிகப்பெரிய, யாரும் செய்ய முடியாத சாதனையை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கல்வியில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதா இந்த ஆட்சி பெற்ற வர்க்கோத்தமம் பெற்ற சனி பகவான் நடக்கிறது.
அதாவது வக்ர வர்க்கோத்தமம், ராசியிலே அம்சத்திலும் ஒரே இடத்தில் வக்ரமாய் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியதான் வக்ர வர்க்கோத்தமம் என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த இடம் கல்விக்குரிய முன்னேற்றமும் அதே நேரத்தில் சொந்த முதலீடு செய்து மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதும் தாய் தந்தர் சொத்துக்களை பெறக்கூடிய இடமும், அதே கும்பராசி பிள்ளைகள் மிகப்பெரிய பதவி அடையக்கூடிய நிலை. துளாராசி பிள்ளைகள், துளாராசி பிள்ளைகள் அந்த முன்னேற்றம், அவருடைய பிள்ளைகள் 5ஆம் இடத்தில் கும்பராசியில் இருக்கும்போது மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய காலங்களாக இருக்கும். துளாராசி பிள்ளைகள், துளாராசிக்காரர்களுடைய தொழிலும் முன்னேற்றம் அடையும். பல எதிர்பாராத வருமானங்கள், காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் தான் வக்ரம். வக்ரம் என்றால் மிகப்பெரிய ஒரு பயிற்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, முடியாத காரியத்தை போல முடித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது நடக்காத தொழில நடக்கும், முடக்கப்பட்ட காரியம் எல்லாம் முன்னேறி கொண்டு போகும். அதாவது அந்த வக்ர பயிற்சியுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். எது நமக்கு சரியா நடக்கலையே அது போல நடக்கக்கூடிய காரியம், இவெல்லாம் நடக்காமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக எல்லாமே சொத்துக்களை பெறக்கூடிய வழிகள் மிகப்பெரிய முன்னேற்றமும், தாய் தந்தர் சொத்துக்களை பெறுவதும், தொழில்கள் மூலம் வருமானம் பெறுவதும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்வியின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை தான் அந்த வக்ர பயிற்சி என்பது. 5ஆம் இடத்தில், 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, சொந்த முதலீட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஆக அத்தனை யோகங்களையும், அதாவது நண்பர்கள் மூலம் கூட்டு தொழிலை கூட ஏற்படுத்தலாம். நண்பர்களும் எதிர்பாராத யோகத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படும். மனைவி மூலம் ஒரு சொத்துக்களை பெறலாம், மனைவி மூலம் ஒரு யோகத்தை அடையலாம். புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகமும் பெறலாம். திருமண யோகம், புத்திர யோகம் என்று சொல்லக்கூடியது. மனைவிட்டு சொத்துக்கள், மனைவின் மூலம் மனைவிட்டு சொத்துக்களை பெறக்கூடிய யோகம். இப்படி பல விஷயங்கள் இந்த வக்ர பயிற்சியில் மிகப்பெரிய யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த 4 மாத காலங்கள் துளாராசியை பொறுத்த மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். அதாவது ஆட்சி வக்ரம் வர்க்கோத்தமம் என்பது சிறந்த யோகத்தை உறுதியாக செய்யும் என்பதில் துளிகூட சந்தேகமே இல்லை. புரியுதாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, அப்ப கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏன் நடக்கல, அப்படி என்ன எதுக்காக நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஆக என்ன பொறுத்தவரை என்ன, எந்த காரியமும் வருஷ கணக்கு இது நடக்கல, அங்க போய் பார்த்தா இங்க போய் பார்த்து நடக்கல, அவர் போய் பார்த்தா நடக்குமா, இவர் போய் பார்த்தா நடக்குமா, என்ன அவர் அப்படி சொன்னார் இவர் பிடிச்சா ஒண்ணுமே நடக்கலையே, இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய ஆணித்தரமான உண்மைதான். ஒரு ஜோதிடத்தின் உண்மை இதுதாங்க, அதில் மாற்றமே என்ன உண்மை? ஒன்று உங்க நோட்டு தப்பா இருக்கணும், உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லை சொல்லக்கூடிய ஜோசியர் தான் தப்பா இருக்கணும். இந்த 2 காரணம் தான். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் பிரம்மனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால், உங்கள் பிரச்சனை என்னென்ன எப்ப நடக்கும் அப்படின்றத சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்ற உயர்ந்த உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.